டேஸ்ட்டை கொடுக்கும். உப்பும் சேர்த்து போட்டாச்சு. இப்போ இந்த எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் இதில் ஒன்றா ஊற்றிடலாம். தேங்காய் பால் கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் இன் கேஸ் உங்களுக்கு தேங்காய் பால் நிறைய இல்லை அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் காய்ச்சின பால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பாதி தேங்காய் பாலும் பாதி காய்ச்சின பாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் பால் நல்லா டைல்யூட்டடாக எடுத்து தான் சேர்த்துருக்குறேன். இது இப்போது குக்கர் மூடி நல்லா குழைய வேகணும். 4-5 சவுண்டு வர விடலாம். காயெல்லாம் ஒன்றும் தெரியணுங்கிறது இல்லை. ஏன்னா அப்படியே கஞ்சியாக தான் எடுத்து இது பண்ண போகிறோம். இதெல்லாம் சேர்ந்து ஒன்றா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குங்கிறது காமிக்கிறேன். சுவையான கோதுமை ரவை வெஜிடபிள் கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நல்ல குலைவாக வெந்திருக்கு பாருங்கள். நல்லா குக்கரில் ஒரு 5-6 சவுண்டு வர வச்சிட்டோம். ஜஸ்ட் இன் கேஸ் நீங்கள் வேக வச்ச பிறகு கொஞ்சம் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி பத்தலைன்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் நல்லா கொதிக்கிற வெந்நீர் ஊற்றி கலந்துக்கோங்க. இல்லை காய்ச்சின பால் ஊற்றி கலந்துக்கலாம்.